ஜெயக்குமாரின் தங்க மாளிகை. கோபுரம் சிப்ஸ் 9000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிப்ஸ் நிறுவனம். டவுன்லோட் #cash app now. 56 cuisines, Thai food, Italian food, Mexican food, Japanese food, Arabian and the food. Globally, all the food was there. தூக்கமே இல்லை சார். பார்த்து மெனு அப்படிங்கிறது வந்து 2-3 தடவை அமைச்சு கொடுத்து எது வேணும் எது வேண்டாம், கிறிஸ்பாக இருக்கட்டும், நிறையா வெரைட்டிஸ் வேண்டாம், கம்மியாக கொடுத்துக்கலாம். 2 மாதத்துக்கு முன்னாலேயே இந்த மாதிரி தேவைப்படுன்னு சொல்லியிருக்கேன். 1 மாதத்துக்கு நான் அங்கே என்னோடய ஆட்கள் அங்கே வச்சுட்டேன். உலக புகழ் டாப் மோஸ்ட் தான். விவிஐபிக்கெலாம் மேலே இருக்கு. கண்டிப்பாக சார். சல்மான் கான் ஆர்டர் சார், அமிதாப் பச்சன் சார் கேட்டார் சார், ஷாருக் கான் ஆஸ்மி, தீபிகா பதுகோனி கேட்டாங்க, ரன்வீர் கபூர், ரன்வீர் சிங். செலிபிரிட்டிஸ்லாம் அப்பாதான் இருக்கக்கூடிய பில் கேட்ஸ் வந்துருக்காரு. ஃபேமிலி ஆயிடுச்சுன்னு போயிருக்காங்க, அங்கே இருந்திருக்காங்க. அந்த இடத்துல இன்னொருத்தர் அந்த வடை எடுத்துன்னு போயிருக்காங்க, சூடாக இருக்கு. இவர் என்னன்னு கேட்டிருக்காங்க, இது மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. உடனே டேஸ்ட் பண்ணியிருக்காரு. அது ஒன்று கொடுத்தோன்னே இன்னொன்று வேணும். ஸோ நைஸ் அப்படின்னு பாத்திரம் பண்ணங்களாமே ஒரு 4 லாரியில் வந்ததுன்னாங்க. மேலே ரொம்ப கம்மி நீங்கள் சொல்கிறது, அதற்கும் மேலே சார். அவங்க வீட்டிலையும் எந்த ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலும் நம்ம போயிடுவோம். பார்த்தாருன்னா நம்மக்கிட்ட வந்து அப்படியே ஒரு தட்டி கேசே ரமேஷ் கேசே, என்னோட பையன் எப்படி இருக்கான், எவ்ரி திங் இஸ் செட்டில், ஆர் யூ கம்ஃபர்ட், எவ்ரி திங் இஸ் ஓகே, நோ வாட் இஸ் யுவர் ஸ்பெஷல் டுடே, இந்த மாதிரி அவர் ஈ வில் ஆஸ்க். ப்ரீ வெட்டிங் அப்போ நாங்கள் பார்த்தோம், நீங்கள் வந்தீங்க ஜூலைன்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ அப்போது திருப்பியும் பார்க்கலாம். 101% நம்ம இல்லாமல் இருக்காதுங்க. அடடா. பிகினர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தினேஷ். சமீபத்தில் ஒரு நிகழ்வை பற்றி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அம்பானியுடைய இளைய மகன் ஆனந்த் அம்பானியுடைய ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷன். அந்த திருமணத்தில் எல்லாரும் அதிகமாக பேசப்பட்டது 2500 வகையான சாப்பாடுகள். அதில் சவுத் இந்தியன் கேட்ரிங்கை நம்ம சென்னையை சார்ந்த அறுசுவை அரசு அவங்க தான் அந்த கேட்ரிங் சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த கவுண்டரை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அது தொடர்பாக ஸ்ரீதர் சார் நம்மளுடைய இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். நமஸ்காரம். நம்மளுடைய ஊர்லேருந்து சவுத் இந்தியன் சாப்பாடுகளை அங்கே கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. எஸ். அதுவும் பில்கேட்ஸ்லாம் வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இட்லி வடையெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காருன்னா அதுக்கு உங்களுடைய பெருமை, உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் முக்கியமான ஒரு. கண்டிப்பான முறையில் சார். 2 மாதத்துக்கு முன்னாலேயே இந்த மாதிரி தேவைப்படுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னால் வந்து எனக்கு ஒரு மாதத்துக்கு நான் அங்கே என்னோடய ஆட்கள் அங்கே பிப்ரவரி மாதம் முன்னாடியே அனுப்பிச்சிட்டேன். ஒரு 7 பேர் அனுப்பிச்சி கொடுத்துட்டேன். ஸோ அங்கே அவங்க ஸ்டே பண்ணி அவங்க 7ஆம் தேதி ஸ்டே பண்ண ஆரம்பித்தாங்க. அன்னிலேருந்து என்னோடய ஃபுட் அங்கே ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த மெனு அப்படிங்கிறது வந்து ஒரு 2-3 தடவை அனுப்பிச்சி கொடுத்து எது வேணும் எது வேண்டாம், கிறிஸ்பாக இருக்கட்டும், நிறையா வெரைட்டிஸ் வேண்டாம், கம்மியாக கொடுத்துக்கலாம், எல்லோரும் சாப்பிடக்கூடிய வெரைட்டிஸாக இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் போதும் நமக்கு. ஏன்னா 35 to 36 குசைன்ஸ் வரும்பொழுது நம்மளும் நிறையா கொடுத்தோம்னா அது ரசிக்காது. அதனால் நமக்கு என்ன வேணுமோ அது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஷெஃப் அவங்களாம் நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. மேடம் சார் எல்லாமே ஸ்ரீதரோட ஸ்பெஷாலிட்டி என்னவோ அது மட்டும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுதான் ஆரம்பிச்சது அந்த இடத்துல. அத்தன்டிக் ஃபுட் அவங்களுக்கு வேணும், ப்ளஸ் த பீப்புள் ஹூ இஸ் இன் டாப் அவள் தான் அவங்களுக்கு வேணும் எப்போவுமே. அந்த ஆத்தன்டிக்லேருந்து மாறக்கூடாது, அதுதான் அவங்களோட பெரிய ஒரு ப்ளஸ். ஸோ நம்ம அதை அப்பாலேருந்து கடைப்பிடிக்கிறதுனால, அதாவது ஜெனரேஷனாக நம்ம செய்கிறோம், அதனால வந்து அது அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அதனால நம்மளை அணுகியிருக்காங்க. ஏன்னா அங்கே ப்ரொவிஷன்ஸ் அதுக்கப்புறம் அந்த பாத்திரம் பண்டங்களாமே ஒரு 4 லாரியில் வந்ததுன்னாங்க. மேலே அதுக்கு மேலே. ஆமாம், ரொம்ப கம்மி நீங்கள் சொல்கிறது, அதற்கும் மேல். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னெல்லாம் பொருள்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தீங்க சார்? சார் நம்ம இங்கேருந்து எடுத்துன்னு போனதுன்னு பார்த்தோம்னா இட்லி அரிசி, இடியாப்பம் மாவு, இது 2 தான் நம்ம அங்கே கிடைக்க முடியாத பொருள், நம்மளால் உருவாக்க முடியாத சமாச்சாரம். இது 2ம் நம்ம வந்து அங்கே எடுத்துன்னு போயிருந்தோம். எங்களுக்குன்னு ஒரு டீம் தனியாக அவங்க அசோசியேட் பண்ணிட்டாங்க. அந்த டீம் வந்து எங்களை கவனிக்கிறது மட்டும் தான் அவங்களோட வேலை. எங்களுக்கு தேவையானவைகளை எடுத்து கொடுக்கறது, தேவையானதை வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் அவங்களோட பொறுப்பு. அதுக்குன்னு ஒரு டீமே அங்கே நியமிச்சிட்டாங்க அவங்க. ஸோ ஓவரால் அங்கே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே உங்களுடைய மெனு என்னவாக இருந்தது சார்? ஃபைனலைஸ் பண்ணி ஓகே அப்படின்னு சொன்னீங்க. நம்மளோட மெனு வந்து பெரிய எலாபரேட் கிடையாது. ஏன்னா சார் வாஸ் வெரி ஸ்ட்ரிக்ட்லி இட்லி, தோசை, வடை, பொங்கல் ஆர் உப்மா. தென் வி ஹாவ் த சட்னிஸ், ஒரு 5 to 6 வெரைட்டிஸ் ஆஃப் சட்னிஸ், சாம்பார், இது கண்டிப்பாக பேசிக் வேணும். இதில் இட்லியில் யூ கேன் டூ த வெரைட்டிஸ், தோசையில் யூ கேன் டூ த வெரைட்டிஸ், வடையில் யூ கேன் டூ த வெரைட்டிஸ். இதுதான் கான்செப்ட். இட்லியும் தோசையும் எப்போ கேட்டாலும் சூடாக ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும். அதுதான் இந்த ஈவெண்ட்டோட டாஸ்கே பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான்.
அதுவும் இட்லிக்கு அங்கே பயங்கர டிமாண்ட். ரொம்ப டிமாண்டு சார். டிமாண்டுனா தே லவ் தட். நான் அந்த இட்லி வந்து என்ன பண்ணேன், ஒரே ரெகுலர் இட்லியாக நான் கொடுக்காம ஐ கிவன் த வெரைட்டிஸ் ஆஃப் இட்லிஸ். தாட் இட்லி அதை நெய் போட்டு பொடி போட்டு கொடுத்தேன். மினி இட்லி அதை கருவேப்பிலை பொடி போட்டு கொடுத்தேன். தடுக்கான்னு சொல்லிட்டு நம்ம தாளிப்புலாம் போட்டு காஞ்சிபுரம் இட்லியை தடுக்கா இட்லி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டம்ளர் இட்லி, ஆமாம், அப்புறம் கடுபு, அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் அந்த மாதிரி இட்லியை வெரைட்டியாக கொடுத்து அவளுக்கு அந்த இதை மெனு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அதுலேயும் வெரைட்டிஸ் காட்டி அதான் நம்மளோட வேலை. சும்மா இட்லி வடைன்னு சொல்லாமல் அந்த இட்லியில் ஒரு 6, தோசையில் ஒரு 10, வடையில் ஒரு 5. ஸோ அங்கே வந்தவங்க ஒரு ஹியூஜ் க்ரௌட், அதுவும் பெரிய பெரிய டாப் செலிபிரிட்டிஸ், உலக புகழ் பெற்ற டாப் மோஸ்ட் தான், விவிஐபிக்கெலாம் மேலே இருக்கிறாங்க கண்டிப்பாக. ஸோ அங்கே உங்களுடைய சாப்பாடை யார் யாரெல்லாம் சாப்பிடும்போது இவங்க புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க, அது உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பெருமையாக இருக்கிற மாதிரி? சார் ஒன்று ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், நம்ம வந்து செலிபிரிட்டிஸை நேராக பார்க்கவே முடியாது. அந்த இடத்துல வந்து நம்ம நேராக செலிபிரிட்டிஸை பார்க்க முடியாது. அப்படியே 1-2 வாய்ப்புகள் அப்படி கண்ணாடி மாதிரி இருக்கும், அங்கே தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு செக்யூரிட்டிஸ், ஏன்னா இது வந்து தேவை. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ பெரிய ஆட்களை வந்து நம்ம சாதாரணமாக பார்க்குறதுங்கிறது வந்து சும்மா நடக்க முடியாத காரியங்கள். பட் இவங்க என்னென்ன செய்கிற அந்த அதுக்குன்னு ஆள் போட்டிருக்காங்க இல்லையா, இப்போ இதுக்கு இவங்க போய் ஆர்டர் எடுக்கணும், இவங்க போய் செய்யணும், அந்த பீப்புள் வராங்க இல்லையா, அவங்க சொல்லுவாங்க என்கிட்ட, சார் சல்மான் கான் ஆர்டர், சார் அமிதாப் பச்சன் சார் கேட்டார், சார் ஷாருக் கான் ஆஸ்மி, தீபிகா பதுகோனி கேட்டாங்க, ரன்வீர் கபூர், ரன்வீர் சிங். ஸோ இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் நார்த் இந்தியனில் எல்லாமே பாலிவுட் பீப்புள்ஸு. பொலிட்டீஷியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பக்கத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து எல்லோரும் தெரியல, ஸ்மிருதி இரானி மேடம் அவங்க மட்டும் அங்கே வந்திருந்தாங்க. அப்புறம் யுஏஇ அரப் அந்த கம்பெனி அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு 75% பீப்புள் ஹவ் கன்சியூம்ட் மை ஃபுட். நம்ம ஃபுட்டு எதுன்னு சொல்லக்கூடாது, நம்ம அவர் ஃபுட். 70%. இது எல்லாத்தையும் கூட ஒரு மிகப்பெரிய இதுன்னா நம்ம சார் சூப்பர் ஸ்டார் சார் அங்கே வந்திருந்தாங்க. அவங்க வந்து முடிச்சுட்டு 4th அன்றைக்கி மார்னிங் இது ஆர்டர் த இட்லி. நான் அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து சொன்னான், சந்தோஷமாக சொன்னேன், அதை நான் கொடுத்து அனுப்பிச்சேன். இட்லி, வடை, தோசை, பொடி தோசை, மசால் தோசை, விதவிதமாக அவங்க 3 பேர் பேருக்கிறதுனால 4 பேருக்கு வேண்டிய எண்ணத்தையும் சொல்லி சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தான், அப்படியா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் தான் அங்கே பண்ணியிருக்கேங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிடுது. சூப்பர் ஸ்டாருக்கு தெரியும், கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து எல்லா செலிபிரிட்டிஸும் உங்களுடைய உணவை ஒரு பக்கம் ட்ரை பண்ணும்போது செலிபிரிட்டிஸ்க்கெலாம் அப்பாலாக இருக்கக்கூடிய பில்கேட்ஸ் வந்திருந்தார், அவரும் கேட்டிருந்தார். ரொம்ப பெரிய சமாச்சாரம் சார். இட் இஸ் வெரி ஹானர் டு மீ. என்ன எப்படி சொல்கிறதுன்னா, அது அவருக்கு தெரியாது நம்ம என்ன உணவுன்னு சொல்லிட்டு. ஃபேமிலி ஆயிடுச்சுன்னு போயிருக்காங்க, அங்கே இருந்திருக்காங்க. அங்கே போகும்பொழுது அந்த இடத்துல இன்னொருத்தர் அந்த வடை எடுத்துன்னு போயிருக்கான், சூடாக அதுமாரி. இவர் என்னன்னு கேட்டிருக்காங்க, இது மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. உடனே டேஸ்ட் பண்ணியிருக்காரு. அது ஒன்று கொடுத்தோன்னே இன்னொன்று வேணும், ஸோ நைஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ he enjoyed that. He took 2 vadas. ஸோ அதுதான் வந்து அவங்க அந்த ஃபேமிலிக்கு வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு என்ன இது இவங்க இவ்வளோ இன்டர்நேஷ்னல் ஃபுட்டு, ஐ லவ் தட் அப்படின்னு சொல்லி அவர் ஐ மீன் இந்த மாதிரி பேச மாட்டாங்க, அவங்களோட பாஷைகள் உங்களுக்கு தெரியும். அவர் வந்து அதை சாப்பிட்டது வந்து அங்கே இருக்கிற பையன் வந்து என்கிட்ட வந்து சொன்னான், ரொம்ப நல்லா இருக்கு, பில்கேட்ஸ் ஏ 2 vadas அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்கிறான். அவன் ஹிந்தியில் சொல்கிறான், தோ காயகே அப்படின்னு. உங்களுக்கு அதை தாண்டி நிறைய மெனுஸ் அங்கே நாங்கள் பார்த்தோம், நிறையா இருக்குது சார். 35-36 குசைன்ஸ். அப்பா குசைன்ஸ், அதில் எத்தனை வெரைட்டிஸ் பாருங்கள் சார். நீங்கள் சொல்கிற தோசையிலே எங்களுக்கு தலை சுற்றுது சார், ஒரு தோசையிலேயே. அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி குசைன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அந்த டீம் ஷெஃப்ஸ் வார் ஃப்ரம் ஒப்ராய் குரூப், தாஜ் குரூப், நாட் ஆஃப் த டாப் நாச் குரூப்ஸ், எல்லா ஷெஃப்ஸும் அங்கே வந்திருந்தாங்க. அவங்கவுங்களுடைய உணவுகள் அவங்கவுங்க தனியாக ரொம்ப நல்லா, லஞ்சுக்கு ஒருத்தர், டின்னருக்கு ஒருத்தர், ஹை டீ, அந்த மாதிரி தேவ் செலக்டட் அந்த பீப்புள். அந்த உணவு வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே பார்க்கும்போது ரொம்ப ஒரு வியப்பாக தான் இருந்தது. ஒரு அழகு இருந்தது, வியப்பு இருந்தது, எல்லாமே இருந்தது அந்த இடத்துல. நாங்கள் பெருசாக கேள்விப்பட்டதுன்னா பொதுவாக நார்த் இந்தியன் ஃபுட்டு இருக்கும், இல்லை சவுத் இந்தியன், அதுக்கப்புறம் சைனீஸ் இருக்கும். ஆனால் இவங்களுடைய மெனுவில் தாய்லாந்து, இந்த வேர்ல்டு டூர் எல்லாமே இருக்குது சார். தாய், இட்டாலியன் வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸ். தாய் ஃபுட், இட்டாலியன் ஃபுட், மெக்சிகன் ஃபுட், ஜாப்பனீஸ் ஃபுட், அதுக்கப்புறம் வந்து அரேபியன் அந்த இந்த ஃபுட்டு. குளோபலி ஆல் த ஃபுட் வாஸ் தேர். எவ்ரிபடி அது அவங்களுக்கு தேவை. ஒன்று சாப்பிடாலும் 2 சாப்பிடலாம், அது அவங்களுக்கு தேவையை வந்து இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல, அந்த மாதிரி இட் வாஸ் தேர். அந்த எல்லா செலிபிரிட்டிஸ்க்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா டயட்டுக்கு ஏற்ற மாதிரிலாம் குக் பண்ணாங்க, அதுவும் இருக்குது.
அதுவும் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இருக்குது. அது என்ன மாதிரி இருந்தது அங்கே? அது அந்த இப்போ தான் வந்து நிறைய அந்த டயட் ஃபுட் வந்திருக்குல்ல உங்களுக்கு எல்லாமே இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தெல்லாம் இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல பார்த்தோம்னா இங்கே ஒரு சென்னா வேக வச்சு கொடுக்குறோம், நம்ம அதை வேக வைக்காமல் கொடுக்குறோம், ஓவனில் போட்டு கொடுத்து நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி அவங்களுக்குன்னு அந்த மாதிரியான காய்கறிகள் இருக்குது இல்லையா, அதை வந்து அந்த ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி டயட்டுக்கு தகுந்த மாதிரியெல்லாம் அவள் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல. ஸோ அதெல்லாம் வந்து உண்மையிலே நம்ம பாராட்டணும். ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்க ரிசர்ச் பண்ணி இவங்கெல்லாம் அது கேட்பாங்க, அந்த ஷெஃப்ஸ் எல்லாம் மீட்டிங் போட்டு இவ்வளோ பெரிய சமாதானங்கள் பண்ணுறதுலாம் வந்து இட்ஸ் நாட் அன் அன்பிலீவபிள். நம்மலாம் அதை பார்க்குறதுக்கு நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதை நம்ம வந்து பிளஸ்ட் ஆக்சுவலி. ஸோ ஓவரால் இந்த இடத்துல அந்த ஒரு 3 நாள் நடந்தது. அந்த 3 நாள் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே இருக்கும்போது உங்களுக்கு எப்படிலாம் ஒரு வேலையிலேயே ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும்? 100% சார். தூக்கங்கிறதே இல்லை சார். அதனால் அதை ஒன்றும் அதை மாதிரி பார்த்து நான் என் மேனேஜர்ஸ் 2 பேருமே அங்கே இருந்துடணும். 2 பேரும் பார்த்து பகவான் புண்ணியத்தில் அதை அப்படியே கொண்டு போயிடணும். எனக்கு தகுந்த அமைஞ்ச வேலை ஆட்களும் வந்து ரொம்ப நல்ல அழகாக பண்ணி கொடுத்தாங்க. அவங்க கொஞ்சம் கூட அவங்களும் முகம் கோணலை. ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. அவங்க இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு ஆசை தான் வந்து தவிர சேன்னு சொல்ல முடியல. என்னடா அவன் என்ன செய்கிறான், நம்ம செய்யக்கூடாதா, இந்த ஒரு போட்டி தான் வாழ்க்குள்ள. அது எனக்கு ஒரு பெரிய ஆரோக்கியமாக இருந்தது. ஸோ இந்த பேட்சில் எத்தனை பேர் வேலை செஞ்சாங்க சார்? எனக்கு 40 பேர் இருந்தாங்க சார். 40 பேர் தான் ப்ரொடக்ஷன் மட்டும். என்னோடய ப்ரொடக்ஷன் மட்டும் 40 பேர். எனக்கு இந்த சர்வீஸ்லாம் அவங்க டீம் நிறையா இருக்காங்க சார். அது ஆயிரக்கணக்கான பீப்புள், நூற்றுக்கணக்கான பீப்புள் இல்லை, ஆயிரக்கணக்கான பீப்புள். என்னோடய ஸ்டாஃப் 40 பேர். நீங்கள் அங்கே பார்த்து வியந்திருப்பீங்களா சார் அந்த இடத்துல? இப்போது நாங்கள் வெளியிலேருந்து வீடியோவில் பார்க்கும்போதே எங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டம், ரொம்ப வியப்பு சார். தான் சொன்னேன், ஒன்று பார்க்கும் பொழுதுலாம் அது எப்படி நம்ம ரொம்ப நேரம் பார்த்து அனுபவிக்க முடியல. ஆனால் அந்த இங்கேருந்து அந்த இடத்த நம்ம பேக் சைடுலேருந்து பார்க்கும்போதே அந்த வியப்பு நமக்கு இருக்குது. இவ்வளோ பெரிய சமாச்சாரம், என்ன ஒரு பீப்புள்ஸு, என்ன மாதிரி வராங்க. அந்த சர்வீஸ்க்கெலாம் வந்து எல்லாமே பசங்க, எல்லாமே எல்லா யங்ஸ்டர்ஸு எல்லாருமே நல்ல நீட் ட்ரெஸ்ஸு, ஒரு வேலைக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு, ஒவ்வொரு வேலைக்கும் அவளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, காத்தாலும் ஒரு ட்ரெஸ்ஸு, ஈவினிங் ஒரு ட்ரெஸ்ஸு, ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து சும்மா சொல்லக்கூடாது. தே ஹவ் டன் நத்திங் லைக் தட். ஓகே. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி அம்பானி சாரை மீட் பண்ணதாக இருக்குது. எப்போவெல்லாம் அவரை மீட் பண்ணியிருக்கீங்க சார்? என்ன மாதிரி ஈவெண்ட்லாம் பார்த்துருக்கீங்க சார்? அவங்க வீட்டிலையும் எந்த ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலும் நம்ம போயிடுவோம். கணேஷ் சதுர்த்தி அப்போ நம்ம மீட் பண்ணிடுவோம். அப்புறம் பார்த்தேன், ஹவ் ஆர் யூன்னு கேட்டு எல்லாமே நமக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தாருன்னா நம்மக்கிட்ட வந்து அப்படியே ஒரு தட்டி கேசே காமேஷ் கேசே, என்னோடய பையன் எப்படி இருக்கான், எவ்ரி திங் இஸ் செட்டில், ஆர் யூ கம்ஃபர்ட், எவ்ரி திங் இஸ் ஓகே, நோ வாட் இஸ் யுவர் ஸ்பெஷல் டுடே, அந்த மாதிரி அவர் ஹீ வில் ஆஸ்க். அதெல்லாம் கேட்பார் அவர். இப்போ ஒரு பெரிய பீப்புள் வருவாங்க அந்த இடத்துல, அப்படியே பேசி மாதிரி சொல்லுவார், ஸ்ரீதர்ஜி டேக் தட் ரவா தோசா, இல் பி வெரி நைஸ், ஸ்ரீதர் கிவ் ஹிம் ரவா தோசா, டோன்ட் லீவ் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஓகே. ஸோ அதை நம்ம கொடுக்கணும். அது கொடுக்க சாப்பிட வச்சா வான்னு சொல்லி போடுவாங்க. ஸோ அது எதுக்குன்னா அவர் வந்து இந்த தோசை ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் வந்து சொல்ல வேண்டிய அவசியமே. அவர் ஃப்ரெண்ட்லியாக அவங்ககிட்ட டேப் பண்ணி உங்களை உரிமை எடுத்து அவனுக்கு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறதெல்லாம், அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப யாரால் வெரி பிளஸ்ட் ஆக்சுவலி. சார் வெரி பிளஸ்ட். ஒரு நல்ல ரேப்போ தெரியுது அவரோட நீங்கள் பேசுகிறது. அவ்வளோதான் சார். அதுதான் நமக்கு அந்த ரேப்போவே வந்து இவ்வளோ பெரிய சமாச்சாரங்கள்லாம் கிடைக்காது. கிடைச்சிருக்கிறத நம்ம வந்து எது விதமாகவும் நல்லபடியாக இப்படியே மெயின்டைன் பண்ணணும், பகவானை வேண்டிக்கிறோம். கரெக்டு சார். ஸோ இப்போ வந்து ப்ரீ வெட்டிங் அப்போ நாங்கள் பார்த்தோம், நீங்கள் வந்தீங்க ஜூலைன்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ அப்போது திருப்பியும் பார்க்கலாம். 101% நம்ம இல்லாமல் இருக்காதுங்க. அடடா. சவுத் இந்தியன் அப்படிங்கிறது ஒரு முத்திரை. அந்த வீட்டில் வந்து அவங்களுக்கு ஒரு முத்திரை இருக்கணும். புரியுது சார். ஸோ இட் வாஸ் அ நைஸ் டாக்கிங் டு யூ சார். இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்ட். அந்த மூமெண்ட்டை நாங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே ரொம்ப பிரமித்தோம். நேரில் நீங்கள் நிறைய பேருக்கு உணவை பரிமாறி இருக்கீங்க, கொடுத்துருக்கீங்க. ரொம்ப பெரிய சமாச்சாரம் சார். ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் கிடச்சது வந்து எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் எங்கள் லைஃப்பில், எங்கள் ஃபேமிலிக்கு, எங்கள் கம்பெனிக்கு. இதெல்லாம் வந்து என்னோடய பையன் அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து இது வந்து ரொம்ப பெரிய ஒரு வாய்ப்பு. ஸோ ஹி ஹேஸ் டு டேக் இட் த நெக்ஸ்ட் ஸ்டெப். அவன் வந்து இன்றைக்கி வந்து இப்போ நம்ம சவுத் இந்தியனை விட்டு இன்னும் பெரிய லெவலில் அவன் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ஹீ இஸ் டூயிங், அவன் தாய் இட்டாலியன் அதுக்கெலாம் வந்துட்டான் அவன். ஸோ ஹீ இஸ் டூயிங் மல்டி குசைன்ஸ்க்குன்னு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படியே அரிசுவை ஒரு குளோபல் லெவலில் அடுத்தது வர ஆரம்பிக்கும், பகவான் புண்ணியத்தில் ஆரம்பிக்கணும். டெஃபினெட்லி சார். தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷம். நமஸ்காரம். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி. Celebrate Indian wedding.
Weddings with the most trusted jeweler, Sri Kumaran Thangamaligai. கோபுரம் சிட்ஸ் 9000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிட்ஸ் நிறுவனம். டவுன்லோட் #cash app now.